செவிலியர் கல்லூரி தேர்வில் தாடிக்கு தடையா என்பது குறித்து நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். செங்கல்பட்டு அரசு செவிலியர் கல்லூரியில் செய்முறை தேர்வுக்கு முன் மாணவர்களை தாடி எடுக்கச் சொன்னது காஷ்மீர் வரை எதிரொலித்து சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறது. செங்கல்பட்டு அரசு செவிலியர் கல்லூரியில் 206 மாணவ மாணவியர் விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர். இதில் அகில இந்திய ஒதுக்கீட்டின் கீழ் ஜம்மு காஷ்மீர் சேர்ந்த 16 மாணவர்கள் படிக்கிறார்கள். மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு இருப்பதால் அனைவரும் தாடியை ஷேவ் செய்துவிட்டு வருமாறு மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடன் ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் தங்கள் மாநிலத்தில் உள்ள மாணவர் சங்கத்தை மொபைல் போனில் தொடர்பு கொண்டு தங்களை தாடி எடுக்கச் சொல்லி கல்லூரி நிர்வாகம் நிர்பந்திப்பதாக கூறியிருக்கிறார்கள். இதையடுத்து ட்விட்டர் பக்கத்தில் தமிழக முதல்வர், அமைச்சர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ஆகியோரை டேக் செய்து ஜம்மு காஷ்மீர் மாணவர் அமைப்பினர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்திருக்கிறார்கள். அதில் தாடி வளர்ப்பது தனிநபரின் அடிப்படை சுதந்திரம், எந்த ஒரு மாணவரையும் பாகுபாட்டிற்கு உட்படுத்தக்கூடாது, இவை மாணவர்களை ஒதுக்கி வைக்கும் சூழலை உருவாக்குகிறது, இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி முதல்வர் பாஸ்கர் அவர்கள் கூறும்போது, மாணவர்களை தாடி எடுக்கச் சொல்வதில் காழ்ப்புணர்ச்சி இல்லை, தேர்வு விதிமுறைப்படியே அனைத்து மாணவர்களையும் தாடி எடுக்கச் கூறினோம், யாரையும் நிர்பந்திக்கவில்லை. கடந்த வாரம் எழுத்துத் தேர்வு நிறைவேற்ற நிலையில் செய்முறை தேர்வு நடைபெற உள்ளது. தேர்வு விதிப்படி தலைமுடி மற்றும் தாடியை சுத்தமாக வைத்திருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. செய்முறை தேர்வில் மாணவர்கள் நேரடியாக நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை பார்ப்பதால் சுத்தமாக இருப்பது அவசியம். அதனால் மாணவர்களை தாடி எடுக்கச் சொன்னோம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாணவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள், யாரையும் தாடியை எடுக்கும்படி கட்டாயப்படுத்தப்படவில்லை என்று பாஸ்கர் அவர்கள் கூறியிருக்கிறார். தலையிட கல்லூரிகளுக்கு தடை. அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி கூறியதாவது, தேர்வு நடப்பதை ஒட்டி மருத்துவ மாணவர்களின் ஆடை விவகாரத்தில் மாணவர்கள் நன்னடத்தையை பின்பற்றுதல், கை கால்களை சுத்தமாக பராமரித்தல், தாடியை ஷேவ் செய்தல் போன்ற அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன. இவை வழக்கமான அறிவுரைதான், யாருக்கும் கட்டாயமில்லை. இது குறித்து தகுந்த விளக்கமும் மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டு அவர்களுக்கும் அரசு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் கூறும்போது, மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் மதம், கலாச்சார விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என அனைத்து மருத்துவக் கல்லூரிகள் நிர்வாகத்துக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்.